முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற அந்த கோரிக்கையும், பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும்ன்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி, இப்ப ஆளும் கட்சிகளும் சரி, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அதை நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில இருக்கு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். நான் இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட சொல்றாங்க. அடிப்படை சாலை வசதி, குடிக்க நல்ல குடிநீர், ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல, நல்ல டாக்டர்ஸ் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு. இதத்தான் அவங்க கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள். அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல. என்னப்பா இந்த விஷயம் எங்க போனாலும் கேள்வியா கேட்கிறாரு. இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு 2 இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், போக்குவரத்து, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம். இதத்தானே எல்லாரும் சொன்னாங்க. அதே தான் இவரும் சொல்றாரு. இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு? புதுசா எதுவுமே சொல்லலையே. ஐயா, அரசியல் மேதைகளே, பெரியவங்களே, ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு, படிக்கிறதுக்கு நல்ல கல்வி, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர், அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி, வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல போக்குவரத்து, அதுக்கான சாலை வசதி, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானே. அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி. அதனாலதான் சொன்னோம், எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். புதுசா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா?
Hello, Moto. Do the moto moto. இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். ரெண்டு, மூணாவது, மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே நாம இருக்க மாட்டோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னு எதையாவது கிண்டிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு? மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இத கவனமா கேளுங்க. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வரப்போற தேர்தல், அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம். மக்களே, ஜாக்கிரதை, யோசிங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், 2026 ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு, அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவிக்கு, இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்களே. இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? சாரி, இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன். சாரி. நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
ஆரம்பத்துல பேசும்போது சாரி, எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸா கேட்டுட்டு இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ சோ மச். அடுத்தடுத்து ஏராளமானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கூட்டத்திலும் விஜயனுடைய வாகனம் மிக நேர்த்தியாக செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்குரிய இடத்தில் நிறுத்தப்பட்டு விஜயனுடைய தேர்தல் பரப்புரையானது தொடங்க இருக்கின்றது. இந்த முறை விஜயனுடைய பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜயனுடைய வாகனம் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய உரை வீச்சினை தொடங்க இருக்கின்றார். அதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தொடர்ந்து விஜய் விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக விஜய் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே வாக்குறுதிகளை வழங்கி நிறைவாழும் அரசுக்கு ஒரு நெருக்குதலை உண்டு செய்து கொண்டிருக்கும். குறிப்பாக தேர்தல் காலம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்